இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிஸ்தா ஹவுஸோட ஃபேக்டரிக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் ஹலீம் வந்து ஒரு 2 குண்டால பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த நல்லி எலும்பு எல்லாமே அவர் ரிமூவ் பண்ணிடுவார். அங்கே இருக்கிறதுல சத பீஸ் மட்டும். ஆமாம், சத பீஸ் மட்டும் அங்கே போயிட்டு இருக்குது. அங்கே போயிட்டு இருக்கு. அது வந்து நல்லா கொத்துக்கறி மாரி ஆக்கிடுவீங்களா? நீட்டாக அடிப்போம். கொத்துக்கறிலாம் இங்கே இது பண்ணுறது கிடையாது. எப்படி இது பண்ணால் இப்போ நம்ம அங்கே மேஷ் பண்ணும்போது மட்டும்தான் எல்லாமே உடையும். இங்கே வந்து சின்ன சின்ன பீஸ் ஆக்கி போட்டுருவாங்க. பீஸ் ஆக்கி போட்டுருவாங்க. ஆமாம். இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கட்டம் என்னன்னா இதுக்கு அடுத்த கட்டம் வந்து கறி வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு 2-3 தடவை வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹண்டியில் போட்டுருவாங்க. இந்த கறி இப்போது இது முடிகிற ஸ்டேஜில் வந்து அடுப்பு பற்ற வச்சுருவாங்க. அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவாங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் கொதிக்க விடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தகதன்னு எரியுது. அந்த இதில் வந்து ஹீட்டில் வந்து பச்சை மிளகா வேகக்குள்ளே அது ஒரு இது கரைஞ்சி போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்க போல். ஸோ அடுத்ததாக வந்து மட்டனுமே வந்து கழுவிட்டுருக்காங்க. ஒவ்வொன்றுமே கழுவி நீட்டான முறையில் தான் பண்ணுறாங்க. இந்த இது எதுக்குன்னா வெளியில் வந்து ஆவி எதுவுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த துணியுமே கட்டியிருக்காங்க. இப்போ கறியும் கொட்டிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து வேகிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. இது ஒரு 6 மணி நேரம் கிட்ட வேகணும் அப்படின்னு சொன்னார். இப்போ கிண்டியும் விடுறாரு. அப்படி நவுத்துறாரு மாஸ்டர் செஃப் போல். இந்த துணியெல்லாம் சுற்றி பக்காவாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க விறகு வச்சுட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம், ஒரு 6 மணிக்கிட்ட நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். இது அது வரைக்குமே வந்து வெந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து ஊற வச்சிடுறாங்க பருப்பு வகைகள். பருப்பு, ரைஸு, பருப்புலேயே பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு போடுறாங்க ஊற வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து கடலப்பருப்பு. ஸோ கடலப்பருப்பு, துவரம் பருப்பு, அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்காக குண்டா அதுக்கு மேலே வச்சு ஊற வைக்கிறாங்க. பாசுமதி ரைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ கிட்ட ஊற வைக்கிறாங்க. அது ஒரு 2 கிலோ கணக்கில் ஊற வைக்கிறாங்க. அடுத்ததாக வந்து உளுந்தம்பருப்பு. ஸோ இதுவுமே வந்து எல்லாமே மெஷர்மெண்ட்டு தான். இந்த இடத்துல வந்து எலும்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. எலும்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த எலும்போட சூப்பெல்லாம் வந்து எடுத்து அதுலேருந்து ஒரு தீரான்னு சொல்லிட்டு தயாரிப்பாங்க. அதை வந்து மேலாப்பில் அப்படியே தடாய் விட்டுட்டே இருப்பாங்க. பண்ணுற ஹலீம் வந்து கட்டித்தன்மையாக ஆகாமல் அப்படியே தண்ணி ஆட்டமே இருக்கணும், அப்படி கூலாட்டமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ரெடி பண்ணி அது கூட ஆட் பண்ணுவாங்க. காலையில் அதை நம்ம பார்த்தோம்னா அதுவுமே தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 2 இன்க்ரீடியன்ஸ் தான் மட்டனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கூட வந்து அதுக்கேற்ற மாதிரி அது பாயில் ஆகிறதுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து விறகு வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு இப்போ நம்மளுக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. இதுலேருந்து ஒரு 6 மணி நேரம் கிட்ட அது எரிஞ்சிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து கறி வந்து கூலாட்டம் போகிற அளவுக்கு வந்து வேக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பருப்பு வகை எல்லாம் நிறையா இன்னும் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் 6 மணிக்கு தான் அடுத்த கட்ட ப்ராசஸ்ஸு. ஸோ காலையில் பார்க்கலாம். இது எரிஞ்சிட்டே இருக்கட்டும். நானும் ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு 7 மணிக்கிட்ட வந்துட்டோம். அரை தூக்கத்துலேயே வந்து கிளம்பி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த விறகுலாம் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு துணி மாரி ரொட்டேஷன் போட்டிருப்பாங்க. அந்த துணியை எடுத்துகிட்டு கறியுமே வந்து ஒரு டெஸ்ட்டு பார்த்தாங்க. அந்த டெஸ்ட்டு பார்த்த விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து ஒரு மல்லி தலையும் அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸும் வந்து கொட்டுறாங்க. ஊற வச்சு நைட்டு ஊற வச்சது இருக்குங்களா, அதை வந்து கொட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மூடி வச்சிட்டாங்க. இன்னும் 1 hour வேகணும்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு திரும்ப வந்து நெருப்பு போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இன்னும் 1 மணி நேரம் கிட்ட ஓடணும்னா ஒரு 9 மணிக்கிட்ட நம்ம திரும்ப ரீஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பருப்பு வகையெல்லாம் போடுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். 1 மணி நேரம் கிட்ட திரும்ப வேக்காடு போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் 2 பேருமே மேலே ஏறி கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சது பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து கோதுமை ரவை வந்து ஊற வச்சது வந்து அதை கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்னும் பருப்பு வகைகள்லாம் இன்னும் சேர்த்துல உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, இந்த வகை வந்து அடுத்ததாக சேர்க்கணும்னு நினைக்கிறேன். சூப்போட தண்ணி இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே ஊற்றுனாங்க. ஸோ ஹலீமில் முக்கியமானது அந்த எலும்போட சூப்பை கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஹலீமில் ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக அந்த யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தீராவுக்கும் ஹலீமுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஹலீமுக்கு வந்து தண்ணி வந்து சுண்டி போகுது இல்லையா, அது வந்து ரீயூஸ் பண்ணுற மாரி திரும்ப அந்த தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறாங்க. இது கிண்டிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் அமைச்சிட்டாங்க. ஏன்னா ஹீட் வந்து ரொம்ப ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்பைசி ப்ராடக்ட்ஸும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவங்களே நல்ல ஸ்மெல் வருது. இதுவுமே வந்து ஹைதராபாத்லேருந்து தான் இவங்க பேக்கிங்காக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னு சொன்னார். இதை கேப் போட்டு மூடிடுவாங்க போல், ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடுறது. ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இன்னும் பருப்பு அந்த வகை மட்டும் தான் ஆட் பண்ணாமல் இருக்குது. How many liters oil? 5 liters. 5 liters. ஸோ இதுக்கு மேலே வந்து மூடி வச்சுறாங்க. ஆயிலெலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே மூடி வச்சுருவாங்க. இன்னும் ப்ராசஸ் வந்து முடியல. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட கண்டினியூவாக ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் போல். கறி எல்லாத்தையுமே வந்து வெளியே தள்ளி விட்டுறாங்க இந்த டைமில். ஏன்னா ஹீட்டு வந்து அதுலேயே ஆல்ரெடி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி எல்லாமே வெளியே தள்ளிவிட்டு பட் அந்த ஹீட் வந்து உள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு செம்மண்ணை போட்டு நல்லா அடைச்சி விட்டுறாங்க. ஸோ இது வந்து ஹலீம் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட நிறைய ப்ராசஸ் இருக்கும் போல். ஒவ்வொன்றுமே வந்து அடுத்தடுத்து அப்படியே ஒரு கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இதுவுமே வெந்து நல்லா கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் வச்சு வந்து எல்லாமே வந்து மைய வந்து ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் நடக்கும். ஒரு 11:30 12க்குள்ளே இது வந்து நம்ம முடிச்சிடுவோம். அது கூட பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறது அந்த பருப்பு வகை, அந்த உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சிட்டாங்க. ஸோ அந்த அரைச்சதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கீயுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கீயுமே வந்து ரெடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டு இறக்கி டெலிவரி எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. நான் கூட இந்த மேட் எதுக்கும்னு நினச்சேன். இந்த மேட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிண்டக்குள்ளே அந்த கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்காக அந்த மேட் போட்டு ஊற்றுறாங்க. ஸோ சிந்துனாலும் அதுலேயே இது பண்ணுற மாதிரி. ரொட்டினாக பார்த்திங்கன்னா அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த எலும்பு இருந்தாலுமே, சின்ன சின்ன எலும்பு அந்தமாரி இருந்தாலுமே மைய அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்ம மத்து போட்டு எப்படி கடையுமோ அதுமாரி வந்து அந்த ஹேம்பரை வச்சு நல்லா வந்து அடித்து நவுத்துறாங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் நடக்கும்னு தெரியல, கண்டினியூவாக போயிட்டுருக்கு அந்த ப்ராசஸ் மட்டும். கூட பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணி, மேலே மட்டும் கீ ஆட் பண்ணி அந்த பருப்பு, எல்லா வகை பருப்புமே வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. கடைசியாக வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கமாக அதை குத்தி எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதை ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மிக்சிங்கும் இப்போ போயிட்டுருக்கு. ஹலீமோட வாசனை வந்து நல்லாவே வருது. அந்த பருப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல் வந்து வாசனை வந்து கொஞ்சம் ஹெவியாக வருது. ஸோ லாஸ்ட்டாக வந்து கீயும் ஆட் பண்ணுறாங்க. ஒரு வாளி கீ வந்து அப்படியே ஊற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து ஆயில், அந்த சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறாங்க. கடைசி ஸ்டேஜில் வந்து மிக்சிங்க்கு கீ வந்து அப்படியே ஊற்றிடுறாங்க. ரெண்டாவது பேஷன். ஸோ 2 பேஷன் கீ வந்து அப்படியே ஊற்றிடுறாங்க. இதெல்லாம் தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்குது. சால்ட்டா ஸோ கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி விடுறது தான் அடுத்த வேலை. ஸோ இது ஓவராலாகவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கட்டமாக பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறது தான். ஸோ இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 பாக்ஸ் கிட்ட க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்ளீன் பண்ணி வச்ச பாக்ஸில் எல்லாத்துலேயுமே நப்பி ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து செப்பரேட்டாக அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொட்டீனாக வந்து 1 மாதத்துக்கு நடக்கும். கிட்டத்தட்ட ரம்ஜான் முடிகிற வரைக்குமே வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொட்டீன் நடக்கும். சாட்டர்டே சண்டே, அதாவது சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா வெஜ் ஹலீமில் கிடைக்கும். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 மணி நேரமாக நடந்துச்சு. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் விட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஸோ ஃபினிஷிங்காக பார்த்திங்கன்னா நெய் எல்லாமே விட்டு அந்த பருப்பு வகை எல்லாமே ஊற வச்சாங்க இல்லையா, அதை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷிங்காக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த இதுவுமே வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து செப்பரேட்டாக எங்கெங்கே ஃப்ரான்ச்சைஸ் இருக்கோ அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து நம்ம பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து ஸ்வீட்ஸுமே நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்வீட்ஸோட நேமு என்னென்ன மாதிரி ஃப்ளேவர்ஸில் நீங்கள் கொடுக்குற அப்படின்னு சொல்ல முடியுமா? மொத்தம் இங்கே 3 ஸ்வீட் இருக்கும். குர்பானி கா மிட்டான்னு சொல்லி ஒரு ஸ்வீட் இருக்கும், டபுள் கா மிட்டான்னு சொல்லியிருக்கோம். குர்பானி கா மிட்டானா இதுதான் குர்பானி கா மிட்டா. இது ஆப்ரிகான் ஃப்ரீட். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டு. ஆமாம். இது டபுள் கா மிட்டா வந்து வந்துட்டுருக்கோம், அந்த வேலை இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்பெஷல் பார்த்தா கத்துக்கா கீர் தான் ஸ்பெஷல். சண்டேஸ் மட்டும் தான் கிடைக்கும், அதான் கத்துக்கா கீர் அங்கே இருக்க போகிறோம். அப்புறம் வெஜ் ஹலீமும் நம்ம இங்கே இருக்கும். சண்டேஸ் மட்டும் தான் வெஜ் ஹலீம் கிடைக்கும். வெஜ் ஹலீம். ஆமாம், வெஜ் ஹலீம். வெஜ்ஜில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெஜ் சண்டே. ஆமாம், சண்டே ஒரு நாள் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம ரேட் வைஸ் பார்த்தோம்னா மட்டன், ஹைதராபாத் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா? குர்பானி கா மிட்டானா இதான் ப்ரோ, குர்பானி 120 ஆகுது இது, சரிங்களா. டபுள் கா மிட்டானா 120 ஆகும், கத்துக்கா கீனா 150 ஆகும். வெஜ் ஹலீம் வந்து காஸ்ட் அவுட்டு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ நம்மள்ட்ட மினிமமாக வந்து ரெகுலர் பார்த்தீங்கன்னா 280 போடுறீங்க, 800 வந்து பார்த்தீங்கன்னா மினி பேக்கேஜாக கொடுக்குறீங்க. நான் சொல்கிறேன் பார்த்து 3 பேக்கேஜ் இருக்குது ப்ரோ இதில். ரெகுலர் பேக் இருக்குது, மினி பேக் இருக்குது, ஃபேமிலி பேக் இருக்குது. ரெகுலர் பேக்னா 300 கிராம்ஸ் வரும், 280 ருபீஸ் வரும்.
மினி பேக்னா 900 கிராம்ஸ் வரும், 800 ருபீஸ் வரும். ஃபேமிலி பேக்கேஜ்னா 1.5 kg வரும் ப்ரோ. அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1350 ஆகும், 1350 ரூபா ஆகும். இப்போ நம்மளுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதாவது இருக்கா? இருக்குது ப்ரோ, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது. அதிலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். பிரான்ச் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் ஒன்று இருக்குது, ராயப்பேட்டையில் ஒரு பிரான்ச் இருக்குது. வேறு எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது? ராயப்பேட்டா இருக்குது, பெருங்குடி ஓஎம்ஆரில் இருக்கும், போரூர் இருக்கும், நாவநல்லூர், அண்ணா நகர், பாலவாக்கம், குரோம்பேட், மண்ணடி, இந்த ஜோன் எல்லாமே ஹலீம் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 பிரான்ச்சஸ் மாரி பண்ணி. ஆமாம் ஆமாம். இது கரெக்டாக எத்தனை நாளைக்கு? 1 மந்த் மட்டும், ரம்ஜான் மாதம். ஆமாம், 30 days மட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தெரிவிங்க. ஹலீம் பிடிக்கும் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈவன் ஹலீமை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.